2005 ரிலீஸ் ஆன கஜினி மூவில சூர்யாக்கு இருக்கிறது ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தையோ ஒரு இன்ஃபர்மேஷனையோ ரீகால் பண்றதுக்கு அதை ப்ராசஸ் பண்றதுக்கு நம்மளால முடியாது. இது எதனால ஆகும் அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி ஆர் எமோஷனல் ட்ராமா. இதனால என்ன ஆகும், பிரெயினோட எபிலிட்டி பாதிக்கப்பட்டு நம்மளால ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியாது அண்ட் ஒரு நியூ மெமரிஸ் நம்மளால ஃபார்ம் பண்ணவும் முடியாது. இன்னொன்று ஸ்லீப் டெப்ரிவேஷன். கரெக்டான தூக்கம் இல்லை அப்படின்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிற ஒரு விஷயம் லாங் டேர்முக்கு போகாது. இன்னொன்று வந்து டிப்ரெஷன். இது வந்து பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் ரொம்ப நாளைக்கோ ரொம்ப மாதத்துக்கும் நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வருத்தப்படுறோம் அப்படின்னா அதான் டிப்ரெஷன். இதனாலையுமே வந்துட்டு மெமரி லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. நம்ம பாடியில் வைட்டமின் B12 ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது நர்வஸ் சிஸ்டத்தை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணி நியூரலாஜிக்கல் இம்பேர்மெண்ட் வரும். இதனால நம்மளுக்கு மெமரி அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று மெடிகேஷன் சைட் எஃபெக்ட்ஸ். நம்ம ஏதாச்சும் நிறைய மெடிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று ஹெட் இன்ஜுரி அண்ட் டியூமர்ஸ். முக்கியமாக தலையில பலமா அடிபட்டுச்சு, எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மெமரி லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹெட் இன்ஜுரினால தான் வந்துட்டு சூர்யாவுக்குமே வந்துட்டு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வந்துட்டு வந்துச்சு. ஆல்சைமர் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக மெமரி லாஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெமரி லாஸ் இருக்கிற பீப்புள் என்ன மாதிரி எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னா ரெப்படேஷன், சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப அவங்க வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று ஃபர்கட்டிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். யாராவது அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லை முக்கியமான விஷயத்த தான் அவங்களால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மிஸ்பிளேசிங் தி ஐட்டம்ஸ். ஒரு பொருள் இங்கே தான் இருக்கும் அப்படின்னா அது தூக்கி வேற இடத்துல வந்து வைக்கிறது, இல்லை எங்கே வைக்கணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். அடுத்து டிஸ்ஓரியன்டேஷன். இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு என்ன டே, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்று டாஸ்க் கன்ஃபியூஷன். இன்னைக்கு நம்ம எங்கே போகணும், என்ன வேலை செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். நம்ம ஷார்ட் டேர்ம் மெமரி எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஸ்லீப். ஒரு நாளைக்கு 8 hours ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் தான் ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிற ஒரு விஷயம் லாங் டேர்மில் போய் ஸ்டோர் ஆகும். இன்னொன்று எக்ஸசைஸ். ஜஸ்ட் ஒரு சின்ன வாக்கிங் ஆர் ஜாகிங் அந்த மாதிரி இப்படி பண்ணாதான் பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ அண்ட் ஆக்சிஜன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி ஹிப்போ கேம்பஸோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட மெமரி வந்துட்டு நல்ல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இன்னொன்று டயட். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ் இப்படி இருக்கிற ஃபுட்ஸை நம்ம வந்துட்டு சாப்பிடணும். இன்னொன்று ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு எப்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து நம்ம பண்ணணும். ஜஸ்ட் ஒரு யோகா, டீப் பிரீத்திங், நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறது, இது எல்லாமே. அடுத்து வந்துட்டு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து லிமிட் பண்ணியே ஆகணும். இது எல்லாமே வந்துட்டு மெமரி அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும்.